Hi guys, welcome to Besant Technologies Velachery Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது சிஸ்டர் சர்மிளா தேவி. ஸோ அவங்க எங்களோட டைப் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆஃபர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ப்ரொஃபைலில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா அவங்க இன்னும் பாஸ் அவுட் ஆகலை. 2026 தான் வெளியில் வர்றாங்க. ஸோ ஃபைனல் இயர் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஆஃபர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க படித்த காலேஜ் வந்து இந்திரா கணேசன் காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தான். அவங்ககிட்ட அவங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சர்மிளா தேவி. ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வியூ பற்றி சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க? 3 இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா 3 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கேன் சார். ஓகே. அதுல வந்து இந்த இன்டர்வியூ ஷெட்யூல் ஆச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஜெனரல் ரவுண்ட் நடந்துச்சு. பேசிக் கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி தான். செகண்ட் ரவுண்ட் வந்து டாஸ்க் கொடுத்தாங்க. டாஸ்க் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் போனோம். அதுக்கப்புறம் ஹச்ஆர் ரவுண்ட்ல வந்து ப்ராஜெக்ட்ஸ் பத்தி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கில்ஸ் பத்தி கேட்டாங்க. இன்டர்ன்ஷிப் பத்தி அதுல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருந்தீங்க? எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ராஜெக்ட்டும் ஜாப் அப்ளிகேஷன் ட்ராக்கர் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க? ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்ட் JS கூட யூஸ் பண்ணியிருந்தேன். எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட்ல தான் ரியாக்ட் JS யூஸ் பண்ணி பேக் எண்ட்ல வந்து ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி ஜாவா ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணீங்க. ஓகே. இங்க உங்களுக்கு எடுத்த ட்ரெய்னர் யாரை கூட்டி எடுத்தாங்க கிளாஸ்? எனக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து துர்கா மேம் எடுத்தாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்க பேஸ் பண்ணி தான் ஒவ்வொன்றா நாங்கள் டெவலப் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சபரி சார் எடுத்தாங்க. சபரி அவங்க அவர் வந்து சொல்லிக் கொடுத்த வச்சு பேக் எண்ட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நல்லா எடுத்தாங்க. புரிஞ்சு ஃபைன். ஸோ இப்போ அவங்க சொன்னதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா அவங்க 3 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2026 பாஸ் அவுட் தான், இன்னும் வெளியில் கூட வரல. பட் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு ஸ்ப்ரிங் போர்ட் இன்டகிரேட் பண்ணி ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு சாஃப்ட்வேர் பண்ணியிருக்காங்க. அது போக இன்னும் ஒரு பண்ணியிருந்தீங்க கரெக்டுங்களா? ஜாப் அப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. ஃபைன். இங்கே HR டீம்லேருந்து யாரும் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணது? கபில் சாரும் ஜெகதீஷ் அண்ணா அப்புறம் வந்து ஜெயமுருகன் பண்ணாங்க. ஆல் தி பெஸ்ட். எப்போ ஜாயினிங் சொல்லியிருக்காங்க? 13 தான். வர 13 தான் ஜாயின் பண்ணுவாங்க. பேக்கேஜ் என்ன சொல்லியிருக்காங்க? இன்டர்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேக்கேஜ் வந்து 5K கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 3 months ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி பெர்மனெண்ட்டாக ரோல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. உள்ளே போனதுக்கப்புறமா ஸ்ட்ரகிள் சப்போர்ட்னா கண்டிப்பாக. ஓகே.